தமிழ்நாட்டின் ஆன்மீகப் பெருமைமிக்க நகரமான கும்பகோணத்திற்கு அருகே காவேரி நதியின் புனிதச் சுழலில் அமைந்துள்ள திருவலஞ்சுழி சுவேத விநாயகர் திருக்கோவில் காலத்தால் அழியாத ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழ்கிறது. இக்கோவில் கபர்தீஸ்வரர் கோவில் அல்லது வலஞ்சுழிநாதர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்குரிய பிரதான ஆலயமாக இருந்தாலும் இங்கு எழுந்தருளியுள்ள வெள்ளை விநாயகர் உலகப் புகழ் பெற்றவராக விளங்குகிறார். இத்தலத்தின் தனிச்சிறப்பு மிக்க அடையாளமாகவே கருதப்படுகிறார். இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து சுவேத விநாயகர் அருள் பெறுங்கள். மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும். இத்திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகாவில் சுவாமிமலைக்கு மிக அருகில் உள்ள திருவலஞ்சுழி கிராமத்தில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து சுமார் 6 முதல் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதால் எளிதில் அணுகக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக இது விளங்குகிறது. இக்கோயிலின் மூலவர் சிவபெருமான் கபர்தீஸ்வரர் அல்லது கடமுடிநாதர் என்ற திருநாமங்களுடன் அருள்பாலிக்கிறார். அவரது துணைவியான அம்பாள் பெரியநாயகி பிருகநாயகி என்ற திருநாமத்துடன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இத்தலம் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாயன்மார்களால் பாடப்பெற்ற தேவாரத் திருத்தலங்களில் ஒன்றாகும். குறிப்பாக திருநாவுக்கரசரால் பாடப்பெற்ற இக்கோவில் காவேரி நதியின் தென்கரையில் அமைந்துள்ள 25வது பாடல் பெற்ற சிவத்தலமாகும். இது இத்தலத்தின் பழமையையும் சைவ சமயத்தில் அதன் உயர்ந்த நிலையையும் உறுதிப்படுத்துகிறது. இக்கோவில் சிவன் கோவில் என்று அழைக்கப்பட்டாலும் சுவேத விநாயகர் கோவில் அல்லது வெள்ளை விநாயகர் கோவில் என்ற பெயரிலேயே பரவலாக அறியப்படுகிறது. மூலவர் சிவபெருமானாக இருந்தாலும் சுவேத விநாயகரை இங்குள்ள முக்கிய தெய்வமாக போற்றப்படுவது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இக்கோவிலின் புகழ் பெரும்பாலும் விநாயகர் சன்னதியைச் சுற்றியே குவிந்துள்ளது. இந்த நிகழ்வு ஒரு கோவிலின் அடையாளம் எவ்வாறு காலப்போக்கில் மாறக்கூடும் அல்லது ஒரு துணை தெய்வத்தின் தனித்துவமான அம்சம் எவ்வாறு முதன்மை தெய்வத்தின் முக்கியத்துவத்தை மக்கள் மனதில் மிஞ்சக்கூடும் என்பதைக் காட்டுகிறது. விநாயகரின் தோற்றம் குறித்த தனித்துவமான மற்றும் கவர்ச்சிகரமான புராணக் கதை குறிப்பு பார்க்கடல் நுரை, அவரது வெள்ளை நிறம் மற்றும் அபிஷேகம் செய்யப்படாத சிறப்பு வழிமுறை ஆகியவை விநாயகரை மையப்படுத்திய வழிபாட்டை மிகவும் பிரபலமாக்கியுள்ளன. விநாயகரின் மீதான ஆழ்ந்த பக்தி, குறிப்பாக தடைகளை நீக்கும் வல்லமை கொண்டவர் என்ற நம்பிக்கை இத்தலத்தை விநாயகர் வழிபாட்டின் மையமாக மாற்றியுள்ளது. இது ஆன்மீகப் பாரம்பரியத்தில் மக்கள் தேவைகளுக்கும் புராணக் கதைகளுக்கும் உள்ள தொடர்பின் பிரதிபலிப்பாகும். திருவலஞ்சுழி சுவேத விநாயகர் திருக்கோயிலின் தல வரலாறு: தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடந்தபோது விநாயகப் பெருமானை வணங்க மறந்தனர். விநாயகரின் ஆசியின்றித் தொடங்கியதால் பார்க்கடலிலிருந்து ஆலகால விஷம் வெளிப்பட்டு உலகையே அச்சுறுத்தியது. தங்கள் தவறை உணர்ந்த தேவர்களின் தலைவனான இந்திரன் பார்க்கடலை கடந்தபோது உருவான கடல் நுரையிலிருந்து விநாயகரின் திருவுருவத்தை உருவாக்கினார். இந்த வெள்ளை நிற விநாயகரை தேவர்கள் வழிபட்ட பின்னரே அமிர்தம் கிடைத்தது. இந்திரன் தான் உருவாக்கிய இந்த வெள்ளை விநாயகரை உலக நன்மைக்காக இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்தார். ஒருமுறை இந்திரன் தனது பாவங்களைப் போக்க யாத்திரை சென்றபோது இந்த விநாயகர் சிலையை தன்னுடன் எடுத்துச் சென்றார். காவேரி நதிக்கரையில் நீராடச் சென்றபோது சிலையை கீழே வைத்தார். திரும்பி வந்தபோது சிலை அங்கேயே மண்ணில் பதிந்து அசைய மறுத்தது. இது இறைவனின் திருவுளம் என்பதை உணர்ந்து இந்திரன் அங்கேயே விநாயகரை விட்டுச் சென்றார். இன்றும் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்திரன் இத்தலத்திற்கு வந்து விநாயகரை வழிபடுவதாக ஐதீகம். இக்கோவிலின் மிக முக்கியமான தனித்துவம் இங்குள்ள விநாயகர் திருமேனி தூய வெண்மை நிறத்தில் காட்சியளிப்பதாகும். பார்க்கடல் நுரையால் உருவானதால் இவர் வெள்ளை விநாயகர் அல்லது நூரைப்பிள்ளையார் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த விநாயகரின் வழிபாட்டு முறையில் ஒரு தனித்துவமான அம்சம் உள்ளது. கடல் நுரையால் ஆனதால் விநாயகர் திருமேனிக்கு அபிஷேகம் நீர், பால், சந்தனம் போன்ற திரவங்களால் செய்யப்படுவதில்லை. விநாயகருக்கு பச்சை கற்பூரம் மட்டுமே தூவப்படுகிறது. வேறு எந்த மலர்களோ வஸ்திரங்களோ சந்தனமோ நேரடியாக சிலைக்குச் சாத்தப்படுவதில்லை. இது சிலையின் தனித்துவமான தன்மையை பாதுகாக்கும் ஒரு முறையாகும். இந்த தனித்துவமான வழிபாட்டு முறை பக்தர்களிடையே ஒரு ஆழமான ஈர்ப்பை உருவாக்குகிறது. இது கோவிலை மற்ற விநாயகர் கோவில்களில் இருந்து வேறுபடுத்துகிறது, மேலும் பக்தர்களுக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது. இத்தலத்தின் பெயரான திருவலஞ்சுழி என்பதற்கும் காவேரி நதிக்கும் இடையே ஒரு ஆழமான தொடர்பு உள்ளது. ஷேரண்ட முனிவர் பாதாள லோகம் சென்று காவேரி நதியை பூமிக்குக் கொண்டு வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன.
காவேரி நதி இத்தலத்தை அடைந்தபோது வலதுபுறமாகச் சுழித்து ஓடியதால் இத்தலம் திருவலஞ்சுழி எனப் பெயர் பெற்றது. இக்கோவிலில் ஹேரண்ட முனிவரின் திருவுருவம் உள்ளது. தலத்தின் பெயர் மற்றும் விநாயகரின் தும்பிக்கை ஆகிய இரண்டுமே வலம் சுழி என்ற அம்சத்தைக் கொண்டுள்ளன. இந்து மதத்தில் வலம் என்பது மங்களகரமான, நேர்மறையான மற்றும் நேரடியான தன்மையைக் குறிக்கிறது. வலம்புரி விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் அபூர்வமானவராகவும் கருதப்படுகிறார். இந்த ஒத்திசைவு தற்செயலானது அல்ல, இது தலத்தின் புவியியல் அம்சம், காவேரி நதியின் போக்கு மற்றும் தெய்வத்தின் உருவம், விநாயகரின் தும்பிக்கை ஆகியவற்றுக்கு இடையே ஒரு ஆழமான ஆன்மீகத் தொடர்பை உருவாக்குகிறது. இந்த இணைப்பு இத்தலத்தில் வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் மிகவும் நேரடியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையை பக்தர்களிடையே ஏற்படுத்துகிறது. துர்வாச முனிவர் லட்சுமியிடமிருந்து பெற்ற மாலையை இந்திரனுக்கு அளித்தபோது இந்திரன் அதனை தனது ஐராவத யானையின் மீது அலட்சியமாக வைத்தார். ஐராவதம் அதனை காலால் மிதித்ததால் துர்வாசர் இந்திரனை சபித்தார். சாபம் நீங்க மகாவிஷ்ணுவின் அறிவுரைப்படி பார்க்கடலை கடைந்தார். விநாயகரை வழிபட மறந்ததால் விஷம் வெளிப்பட்டது. பின்னர் கடல் நுரையில் விநாயகரை உருவாக்கி வழிபட்டதால் சாப விமோசனம் பெற்றார். இந்த கதை எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்கும் முன் விநாயகரின் ஆசியைப் பெறுவதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இத்தலத்தில்தான் விநாயகப் பெருமான் மகாவிஷ்ணுவின் கண்களிலிருந்து தோன்றிய இந்திரதேவி கமலாம்பாள் மற்றும் பிரம்மாவின் வாக்கிலிருந்து தோன்றிய புத்தி தேவி ஆகிய இருவரையும் மணந்து கொண்டதாக ஐதீகம். இதனால் திருமணத் தடைகள் உள்ளவர்கள் இத்தல விநாயகரை வழிபட்டால் தடைகள் நீங்கி திருமணம் கைகூடும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. இது கோவிலின் ஆன்மீகப் பெருமையை மேலும் விரிவுபடுத்துகிறது. ஒற்றைக் கல்லால் நுட்பமாகச் செதுக்கப்பட்ட பலகணி ஜன்னல் இக்கோவிலில் உள்ளது. இந்த ஜன்னல் வழியாகவே விநாயகரை தரிசிப்பது தனிச்சிறப்பு. பழங்கால சிற்பிகள் தங்கள் திறமையை அரசர்களிடம் நிரூபிக்க திருவலஞ்சுழி பலகணி ஜன்னலைத் தவிர வேறு எந்த சிற்பத்தையும் செய்வோம் என்று கூறுமளவுக்கு இது ஒரு கட்டிடக்கலை அதிசயமாகும். இந்த கட்டிடக்கலை அம்சம் வெறும் அலங்காரமாக இல்லாமல் விநாயகரை தரிசிக்கும் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது கட்டிடக்கலை மற்றும் வழிபாட்டு நடைமுறைகளுக்கு இடையே உள்ள ஆழமான தொடர்பை காட்டுகிறது. சிற்பிகளின் திறமை ஒரு ஆன்மீக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டு பக்தர்களுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் மறக்க முடியாத தரிசன அனுபவத்தை வழங்குகிறது. இந்த அம்சம் கோவிலின் கலை மற்றும் ஆன்மீக மதிப்பை அதிகரிக்கிறது. முருகப் பெருமானுக்கு 6 படைவீடுகள் இருப்பது போல விநாயகப் பெருமானுக்கு இந்தியாவில் 10 படைவீடுகள் உள்ளதாகவும் திருவலஞ்சுழி இவற்றுள் ஒன்று என்றும் கூறப்படுகிறது. படைவீடு என்ற கருத்து பொதுவாக முருகப் பெருமானுடன் தொடர்புடையது. இது அவரது முக்கிய புனித தலங்களைக் குறிக்கிறது. விநாயகருக்கும் 10 படைவீடுகள் உள்ளன, அவற்றில் திருவலஞ்சுழி ஒன்று என்ற கூற்று இத்தலத்தின் முக்கியத்துவத்தை தேசிய அளவில் உயர்த்துகிறது. இது விநாயகர் வழிபாட்டில் ஒரு தனித்துவமான, பரவலாக அறியப்படாத மரபைக் குறிக்கலாம். இந்த தகவல் இத்தலத்தை ஒரு உள்ளூர் சிறப்புத் தலம் என்பதிலிருந்து விநாயகர் வழிபாட்டின் ஒரு முக்கிய தேசிய மையமாக மாற்றுகிறது. இது விநாயகப் பெருமானின் பக்தர்களை இந்த 10 படைவீடுகளையும் தரிசிக்கும் ஒரு புதிய ஆன்மீகப் பயணத்திற்கு தூண்டக்கூடும். இக்கோவில் சுவேத விநாயகர் மற்றும் கபர்தீஸ்வரர் தவிர பெரியநாயகி அம்மன், அஷ்டபுஜ் காளி, ஆறுமுகப் பெருமான், சனி பகவான் போன்ற பல தெய்வங்களுக்கும் சன்னதிகளைக் கொண்டுள்ளது. மூலவரான வலஞ்சுழிநாதர் கபர்தீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக, அதாவது தானாகவே தோன்றிய லிங்கமாக அருள்பாலிக்கிறார். அம்மன் பெரிய நாயகி திருமணக் கோலத்தில் மூலவர் கபர்தீஸ்வரரின் வலதுபுறம் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். 8 கரங்களுடன் கூடிய அஷ்டபுஜ் காளி சன்னதி உள்ளது. அன்னையின் உக்கிரத்தைக் குறைப்பதற்காக சிலையில் ஒரு சிறு சேதம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. உள் பிரகாரத்தில் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் ஆறுமுகப் பெருமான் 12 கரங்களுடன் வள்ளி மற்றும் தேவானையுடன் காட்சியளிக்கிறார். இக்கோவிலில் சனி பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. காவேரி, அரசலாறு, ஜட்தீர்த்தம் ஆகியவை கோவிலின் தீர்த்தங்களாக குறிப்பிடப்படுகின்றன. தலவிருட்சம் வில்வமரம். இந்த பன்முகத்தன்மை கோவிலின் வழிபாட்டு முறையின் பன்முகத்தன்மையைக் காட்டுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு மட்டும் உரியதாக இல்லாமல் இந்து மதத்தின் பல்வேறு பிரிவினர்களையும் ஈர்க்கிறது. இது கோவிலை ஒரு ஆன்மீக மையமாக செயல்பட வைக்கிறது. இது பல்வேறு தேவைகள் மற்றும் நம்பிக்கைகளைக் கொண்ட பக்தர்களுக்கு இடமளிக்கிறது. திருவலஞ்சுழி சுவேத விநாயகர் திருக்கோவில்
அதன் பிரம்மாண்டமான அமைப்பு மற்றும் நுட்பமான கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. இக்கோவில் 7 நிலை ராஜகோபுரத்துடன் 3 பிரகாரங்களைக் கொண்ட ஒரு பெரிய வளாகமாகும். கோபுரம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. இது ஒரு தனித்துவமான அம்சமாகும். மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை மற்றும் விநாயகர் சதுர்த்தி ஆகியவை இக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படும் முக்கிய விழாக்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று இந்திரன் இத்தலத்திற்கு வந்து விநாயகரை வழிபடுவதாக ஐதீகம். இது இவ்விழாவின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கிறது. இந்த திருவிழாக்கள் கோவிலின் ஆன்மீக நாட்காட்டியில் முக்கிய இடத்தைப் பெற்று ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கின்றன. பக்தர்கள் தங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கவும், குறிப்பாக திருமணத் தடைகள் நீங்கவும், நிறம் மேம்படவும் இத்தல விநாயகரை வழிபடுகின்றனர். விநாயகர் தடைகளை நீக்கும் கடவுளாக போற்றப்படுவதால் இந்த குறிப்பிட்ட பிரார்த்தனைகள் இத்தலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. திருவலஞ்சுழி சுவேத விநாயகர் திருக்கோவில் பண்டைய மரபுகளையும் வாழும் நம்பிக்கையையும் பிரதிபலிக்கும் ஒரு தனித்துவமான ஆன்மீகப் பயணத்தை வழங்குகிறது. இக்கோவிலுக்கு ஒருமுறை பயணம் செய்வது நம் வாழ்நாளின் பெரும்பேறுகளில் ஒன்றாகும். இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும். தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீகப் பயணத்தில் சந்திப்போம். உங்கள் ஆன்மீகப் பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் கணேசாய நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத்.